ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7 ஃபியூச்சர் சேனலில் நான் ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போது கொரோனா, லாக்டவுன், சொசைட்டி ப்ராப்ளம்ஸ், உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ், எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது. அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நான் சிம்பிள் என்னோடய அனாலிசிஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஹேண்டிலை ஸ்மூத்தாக நீங்கள் ஃப்யூச்சர் ப்ராப்ளமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஹேண்டில்னஸை நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹேண்டில் பண்ணுற விதமும் முக்கியம், அந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா நீங்கள் இந்த சால்வ் பண்ணுறோம் ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்யூச்சர் ப்ராப்ளத்தை தவிர்க்கலாம். செகண்ட், ரெடி ஃபார் ரேஸ். ஒரு ரேஸுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான தயார் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பயிற்சியை மேற்கொள்ளணும். ரேஸுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் 7 மாதம் தொடர்ந்து ஒரு பயிற்சியை பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு ரேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தயாராக இருக்கணும். அப்புறம் 3வது பாயிண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைமை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது விதத்தில் உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம். டைமை நீங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று தள்ளி போடுறது, இன்னொன்று குயிக்காக பண்ணுறது. ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒன்று நீங்கள் தள்ளி போடலாம், இன்னொன்று அந்த ப்ராப்ளமை குயிக்காக சால்வ் பண்ணலாம். 2 விதமாக அந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ டைமை நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் குயிக்காக அதை நீங்கள் பண்ணும்போது ப்ராப்ளமை சால்வும் பண்ணலாம், அதே சமயம் ப்ராப்ளமை பெருசும் பண்ணலாம். தள்ளி போடும்போது அதே கான்செப்ட் தான். ஸோ டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணணும். அண்ட் 4th பாயிண்ட் என்னென்னா, அக்செப்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்லையோ இல்லை ஒரு சுச்சுவேஷனில் வருது. அந்த ப்ராப்ளமை நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் பண்ணல, இல்லை எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் இந்த ப்ராப்ளமை கரெக்டாக ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இல்லைனாலும் உங்களோட செல்ஃபை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் உங்களோட ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். நீங்கள் உங்களோட அக்செப்ட் பண்ணும்போது உங்களோட அக்செப்ட்னால நீங்கள் உங்களுக்கே ஒரு தைரியத்தை கொடுப்பீங்க. தொடர்ந்து அந்த தைரியத்தை நீங்கள் கொடுக்கும்போது, அக்செப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நல்ல டிசிஷன் எடுக்கலாம். ஸோ அக்செப்ட் யுவர் செல்ஃப், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலாக 5வது ஸ்டெப் ரொம்ப முக்கியம், மணி சேவிங் ஸ்கில். மணியை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன லெவல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பெரிய லெவல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, 80-90% மணியால் தான் ப்ராப்ளம்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மணி சேவிங் பண்ணுறத நீங்கள் ஒரு ஸ்கில்லாக பண்ணணும். மணி சேவிங்கை நான் ஒரு பேங்க்கில் போய் பணம் போடுறேன், இல்லை நான் வீட்டிலேயே சேவிங் பண்ணுறேன், அது சேவிங் ஸ்கில் கிடையாது. சேவிங் பண்ணுறதுங்கிறது யாருனாலும் பணத்தை சேவ் பண்ணலாமே, ஏன் அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா சேவிங் பண்ணுவாங்க, ஆனால் அதை செலவு பண்ணுவாங்க. ஸோ செலவு பண்ணாமல் நம்மளோட சேவிங்கை எப்படி பண்ணணும், அதுக்கு ஸ்கில் கண்டிப்பாக வேணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் அதை பற்றியான வீடியோ நான் தொடர்ந்து மேக் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு சுச்சுவேஷனில் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 ஃபாலோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.